தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் கவர்னராக இருந்தீங்கல்ல, அதனால் அவங்க உங்கள் மத்திய அரசாங்கத்தை சொல்லி உடனே நீட் தேர்வை ரத்து செய்யுங்க. அதுலேயே தான் குறியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்கிறது, ஸ்டாலினும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ப்ரைவேட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நீட்டு இல்லைன்னா எப்படி தடை கொடுத்தாங்கன்னா, ஹைகோர்ட்டு சொல்லிச்சு, அவர் ரிட்டையர் ஆனவரை அதே ஹைகோர்ட்டு அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு 1 வருஷம் அவருக்கு பதவி நீடிப்பு கொடுத்து விசாரிக்க சொன்னாங்க. பதவி நீடிப்பு கொடுத்து அந்த பதவியில் கொடுத்தாங்க. இபிஎஸோட போக்கே சரியில்லையா சமீப காலத்தில். ஏன்னா எம்ஜிஆர் புகழை விட்டுட்டார், ஜெயலலிதா அவர்கள் புகழை விட்டுட்டார், சவுக்கு சங்கர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கார். எனக்கு கிடைத்த பல செய்திகளை வச்சு சொல்கிறேன். இவரும் இந்த எடுபடி 7 மணி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு சம்பு தூக்கி. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசல் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் செய்தி, நீட் தேர்வு மையங்களில் நடந்த அவலங்கள். பார்த்திங்கன்னா, நீட்டு தேர்வு படித்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சென்டர் போட்டு ஒரு பள்ளி கல்லூரி இந்த மாதிரி இடத்துல பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வச்சா அந்த நீட் தேர்வு எழுதுகிறவங்கெல்லாம் அங்கே போய் பரீட்சை எழுத போனாங்க. போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, பரிசோதனை செய்கிறாங்க. பரிசோதனை செய்யும்போது மூக்குத்தி இருந்தால் மூக்குத்தியை பரீட்சை எழுது, மூக்குத்தியை கழட்டி வையுங்கிறது, கையில் கழுத்தில் செயினை போட்டிருந்தா செயினை தூக்கி கலட்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் பரவாயில்ல செயினை கழட்டி வச்சு சொல்லுவாங்க. இதில் செயினை கழட்டி வச்சு சொல்லுவாங்க, மூக்குத்தி இருந்தால் கூட கழட்டி வீட்டு கூட வந்தவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் தாலியை கழட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெங்களூர்லாம் பூணூலை கழட்ட சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி விட்டுச்சு. இந்த செக்கிங்கில் இந்த மாதிரி முட்டாள்தனம் நிறையா பண்ணுவான். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுவான். பாம்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குது. அதை அப்படியே செக் பண்ணால் அது பாம்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். அங்கே போனோம்னா என்ன பண்ணுவான்னா, ஷூவை கழட்டுங்கிறான், சாக்ஸை கழட்டுங்கிறான். எதுன்னு ஏதாச்சும் ஒன்று இங்கே பையில் எது வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, பொருள் வச்சுருந்தோன்னு வைங்க, ஷேவ் பண்ணுற இந்த இது இருந்ததுன்னா பொட்டியை தோறாங்கிறான். பொட்டியை தோறந்தான், ஏதோ சத்தம் வருது, உள்ளே என்ன வச்சுருக்காங்கிறான். உள்ளே ஒன்றும் இல்லை. அப்புறம் இது பண்ணி இந்த ஷேவ் பண்ணுற அந்த இது இருக்குது பாருங்கள், லேசர், அதை பறித்து தூக்கி வெளில போடுறான். இந்த ஏர்போர்ட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ நீட்டு தேர்வு நடத்துகிறான் பாருங்கள், அவன் பூரா மண்டியில் மூளை இல்லாதவனாக இருக்கான். எதுக்காக இதை கலட்டுறான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பரிட்சை எழுத போகிறாங்கல்ல, அதில் ரகசிய கேமரா, ரகசிய ஆடியோ, அதுக்கு இப்போ கருவி வந்துருச்சு. இந்த ரகசிய கருவி, ஆடியோ கருவி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அப்படியே மாட்டிட்டு உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்க, பட்டனில் கூட மாட்டலாம். பட்டனெல்லாம் செக் பண்ணியிருக்கான், பட்டனில் மாட்டலாம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் மாட்டலாம். அதெல்லாம் அவன் செக் பண்ணுறான். ஏன்னா அதில் அப்படி மாட்டி கொண்டு போயிட்டா உள்ள ரகசிய ஆடியோக்கள் மாட்டி உள்ளே கொண்டு போயிட்டா, அதாவது இந்த பரீட்சை எழுதுகிறவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆளை செட் பண்ணிடுவான் பரீட்சை எழுத. அவன் சும்மா பேருக்கு பரீட்சை எழுத போயிட்டு 1/2 மணி நேரத்தில் ஆன்சர் பேப்பரை கொடுத்துட்டு விடைத்தாளை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்தால் அவன் கொஸ்டின் பேப்பரோடு வருவான், கேள்வித்தாளோடு வெளியில் வந்துடுவான். அப்போ வெளியில் நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன ஆன்சரோ அதை இந்த ரகசிய ஆடியோ மூலம் சொன்னாங்கன்னா, உள்ள ரகசிய ஆடியோ கொண்டு போனால் அவங்க காதில் கேட்டு எழுதிடுவாங்களாம். இதுதான் சந்தேகம். ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா ராய் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரஜினிகாந்த் வெளியிலேருந்து இந்த ஆடியோவில் சொல்லுவார். இது மாதிரி என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஆடியோதையும் உள்ளே கொண்டு போய் பார்த்துட்டு சொல்லுவாங்களோ, பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா வெளியில் வந்து சொல்லிடுவாங்களோ
அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கோமாளித்தனம், தாலியை பறிக்கிறது, இதை பறிக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் கோமாளித்தனம்னு சொல்கிறேன்னா, எப்போ ரகசிய கேமராவை கண்டுபிடிச்சானோ, எப்போ இந்த ரகசிய ஆடியோவை கண்டுபிடிச்சானோ, அந்த கண்டுபிடிச்சவனே இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதையும் கண்டுபிடிச்சிட்டான், உபகரணத்தை. நீங்கள் ரகசிய கேமரா கொண்டு போய் கேமரா எடுக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட ரகசிய கேமரா இருக்காங்கிறத கண்டுபிடிக்க ஒரு கருவியை அந்த ரகசிய கேமராவை கண்டுபிடிச்சவனே கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான், ரகசிய கேமரான்னு இருக்குது, அது இருக்காங்கிறத இதை பார்த்து கற்றுக்கன்னு கொடுக்குறான். அதனால் அந்த கருவிகள் எல்லாம் அந்த நீட்டு தேர்வு மையங்களில் இருக்கிறவங்க அதை அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டா, உள்ள ரகசிய கேமரா இருந்தாலும் சரி, ரகசிய ஆடியோ கருவியாக இருந்தாலும் சரி, அது உடனே சவுண்டு கொடுக்கும், பீப் சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்தா அப்புறம் நிற்க வச்சு அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு தாலியை கழட்டு, இதை கழட்டுன்னு சொல்கிறான்னா, தொழில்நுட்பத்து காலத்தில் தொழில்நுட்ப விஷயம் எதுவுமே தெரியாமல் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறது வெக்கக்கேடான விஷயம், கேவலமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டிடெக்டிவில் இருக்கும்போது பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவான், கம்பெனி முதலாளி என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவான், சார் நான் ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்துகிறேன், எங்கள் கம்பெனி இயக்குநர்கள்லாம் வரான், அதில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாது, எனக்கு எதிரான கம்பெனிக்கு இவன் இதாக இருப்பான், தூதுவராக இருப்பான், ஏஜெண்ட்டாக இருப்பான், நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துருவான், அதை நான் தடுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எங்ககிட்ட இந்த ரகசிய கேமராக்களை கண்டுபிடிக்கும் கருவி, பக்குன்னு பேர் இதுக்கு, ரகசிய ஆடியோக்களை கண்டுபிடிக்கும் கருவி எங்கிட்ட இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு ஆள் அனுப்பி எந்த ரூமில் நீங்கள் கூட்டம் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க ரூமை சொல்லிடலாம். அந்த ரூமில் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு உபகரணத்தை, ரகசிய கேமராக்களையும் ரகசிய ஆடியோக்களையும் கண்டுபிடிக்கும் உபகரணத்தை அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கும், ரிமோட்டு மாதிரி இருக்கும். எங்கள் ஆளுங்க போய் அப்படியே அந்த அதில் அப்படி ஒரு சுற்றுனாங்கன்னா, ரகசிய கேமரா இருந்தால் அது சவுண்டு கொடுக்கும், ரகசிய ஆடியோ இருந்தால் சவுண்டு கொடுக்கும். எந்த இடம் சவுண்டு கொடுக்குதோ அந்த இடத்துல இந்த இடத்துல கேமரா இருக்குது, இந்த இடத்துல ஆடியோ இருக்குதுன்னு சொல்லிடும். அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்துவாங்க. இதை நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்தது. அந்த மாதிரி இதை இப்போ சில பேர் என்ன பண்ணுவான், மொபைல் ஃபோன் அந்த இதுக்கு வருவான், டைரக்டர் இவங்கெல்லாம் வருவான், ஒவ்வொருத்தரும் 1.5 லட்சம் மொபைல் ஃபோன் வச்சுருப்பான். இப்போ தான் 1.5 லட்சம், அப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது, மொபைல் ஃபோனோடு வருவான். மொபைல் ஃபோனோட வரவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அங்கே அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஆடியோவை ஆன் பண்ணிடுவான். இங்கே பேசுகிறத பூரா வெளியிலேருந்து இன்னும் ஒரு குரூப்பு இங்கே மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய டைரக்டர் இயக்குனர்லாம் வரான், ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னா கோவம் வந்துடும். அதுக்காக நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க, கோவப்படுவான். அந்த ஃபோன் மூலம் தானே வெளியில் செய்திகள் அனுப்பணும், ஃபோன் மூலம் தானே ஆடியோ பண்ணிட்டா வெளியில் இருக்கிறவன் கேட்பான், ஃபோனும் கொண்டு வரட்டும். மொபைல் ஃபோன் ஜாமர்னு ஒன்று இருக்குது, அந்த ஜாமரை உங்கள் டேபிளில் வச்சுட்டிங்கன்னா எவனுக்குமே அது ஜாமர்னு தெரியாது, எந்த மொபைல் ஃபோனும் வேலை செய்யாது. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இயக்குனராக வரவன்ட்டு ஃபோனை கொடுன்னு பறித்து வச்சேன்னா சண்டைக்கு வருவான். இதே தான் இப்போ நீட் இதில். அவன்கிட்ட போயிட்டு தாலியை கழட்டிக்கிட்டு இதை கழட்டிக்கிட்டு ஏன் இருக்க? இந்த மாதிரி ரகசிய கேமராக்கள், ரகசிய ஆடியோக்கள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி இருக்குல்ல, அதை ஒவ்வொரு மையங்கள்லையும் வச்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேவையில்லைல்ல. அப்போ என்ன அர்த்தம், இன்னும் நம்ம தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பின்தங்கி இருக்கோம். வெளிநாடு எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இதை பறிச்சுக்கிட்டு இருப்பானான்னு பாருங்கள். இன்னும் நாம் மிகவும் மோசமான நிலையில் பின்தங்கி இருக்கோம். அதனால் அடுத்த பரீட்சையிலையாவது, ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் இருக்கான், நீட்டு தேர்வுன்னொன்னே கத்திடுவான். இப்போ என்ன சொல்கிறான் திமுககாரன், பார்த்தியா தலையை கலட்டுறான், நீட் தேர்வை ரத்து செய். மையங்களில் பரீட்சை எழுதுகிற அறைகளில் ஏதோ இது பரிசோதனை செஞ்சால் இவன் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கிறான். நீட் தேர்வை ரத்து செய்யும். இந்த மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி, அந்த சாரில் சந்தேகப்பட்டாங்கல்ல, அந்த மந்திரி இதை சாக்கா வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்குது. இவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்தது இபிஎஸ், உங்கள் 2 பேத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தானே பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இபிஎஸ்
தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் கவர்னராக இருந்தீங்கல்ல, அதனால் அவங்க உங்கள் மத்திய அரசாங்கத்தை சொல்லி உடனே நீட் தேர்வை ரத்து செய்யுங்க. அதுலேயே தான் குறியாக இருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்கிறது, ஸ்டாலினும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த ப்ரைவேட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நீட்டு இல்லைன்னா இந்த 30 மார்க் வாங்கினவன் 35 மார்க் வாங்கினவன் பெரிய பணக்காரன் கட்சி மாவட்ட செயலர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொருத்தட்டையும் 1 கோடி 2 கோடின்னு சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. இவன் வந்துக்கிட்டு நாட்டு நலன்லையோ மாணவர்கள் நலன்லையோ என்னது பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம், கொள்ளை கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது மத்திய அரசாங்கம் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுல்ல. அதனால் நீட் தேர்வு மையங்களில் நடந்த குழப்பங்கள் இப்போ பெருசாக இப்போ வந்து பேசப்பட்ட செய்தி 2 நாளாக அதுதான் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த தாலியை கலட்டினா இதை கலட்டினான்னு அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மத்திய அரசாங்கம் அடுத்த தடவை தொழில்நுட்ப கருவிகளை உபயோகியுங்கள், நீங்கள் இந்த மாதிரி போய் இது பண்ணணும், பிரச்சனை பண்ணணுங்கிறது அவசியமில்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து, பொன்மாணிக்க வேலை குறிவைக்கிறதா பாஜக அரசு? எப்படின்னா, பொன்மாணிக்க வேலை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சிலை தடுப்பு பிரிவில் இருந்தார். அவர் சிலை தடுப்பு பிரிவில் இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர், அவர் வந்து காதர் பாட்சான்னு பேர், அவர் இங்கே டிஎஸ்பியாக இருந்தார். ஒரு சிலை கடத்தப்பட்டு ஒரு வயக்காட்டில் புதைக்கப்பட்டது. அதை இவர் கண்டுபிடிச்சி அந்த சிலையை புதைச்ச சிலையை எடுக்கும்போது அதில் இந்த காதர் பாட்சாவுக்கு அந்த கடத்தலில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. உடனே அவரை கைது பண்ணார். காதர் பாட்சாவை ஜெயிலுக்கு அனுப்பினார். இப்போ இவர் ஓய்வு பெற்ற உடனே அந்த காதர் பாட்சா அவரை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கார். வழக்கு மேலே வழக்கு போடுறாரு. போட்டு இதெல்லாம் பண்ணால் அந்த சிபிஐ இருக்கு பாருங்கள், அங்கே பூரா திருடங்க நிறையா இருக்கான், நிறைய பேர் இருக்கான். இதில் என்னென்னா, முன்னாள் இவர் காவல்துறையில் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கும் இவருக்கும் நிறைய மோதல் வரும். நான் காவல்துறையில் இருக்கும்போதே அதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்க நிறையா அவங்களுக்கு மோதல் வரும். அவங்க ஒன்று செய்வாங்க, இவர் சொல்லுவார் அதெல்லாம் தப்பு சார், செய்ய முடியாது சார்பார். ஆனால் போலீஸில் எப்படி தெரியுமா, உயர் அதிகாரி பொன்மாணிக்கவேல்னு கூப்பிட்டா சார் அப்படிங்கணும் மேலே, அதுதான் போலீஸ். அடுத்தது சொல்லுவார், யோ இந்த ஒருத்தன் வீடை காலி பண்ண மாட்டேங்கிறான், அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்சவன், காலி பண்ணு அப்படிமா. காலி பண்ண முடியுமா? கோர்ட்டில் போய் காலி பண்ணணும், ஹைகோர்ட்டுன்னு சொல்லியிருக்கான், சிவில் வழக்குலாம் தலையிடாதன்னு இருக்கான். ஆனால் மேலதிகாரி சொல்லிட்டா நீங்கள் என்ன பதில் சொன்னால், ஐயா அப்படியே உடனே பண்ணிடுறேன். அதுதான் மேலதிகாரிங்கிறவன், அதுதான் 1008 அயோக்கியத்தனத்தை பண்ண சொல்லுவான். கீழுதில் நீ எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு அதிகாரி இது பண்ணி என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணார். அவருக்கு பில்டிங் கட்டணும், அவருக்கு வீடு கட்டணும்னு சொல்லி எதிர்க்க இருந்த நிலத்தில் இருந்தவனை கூட்டிகிட்டு போய் எழுதி கொடு உன் நிலத்தை, நான் வீடு கட்டணுன்னாரு. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், பரம்பரை சொத்துன்னு போட்டு அடித்தாங்க. நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சென்னையில் போட்டு அடித்தாங்க அவர் அடியெல்லாம் வாங்கிட்டு, என்னடா நம்ம பரம்பரை நிலத்தை இப்படி அடித்து கேட்குறானுன்னு அன்றைக்கி நான் ராத்திரியே போய் தற்கொலை பண்ணிட்டேன். ஆனால் கடிதமெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். யார்? இந்த அதிகாரி தான் காரணம். இவர் போனவர் இந்த அதிகாரியை கைது பண்ணணும்னு பிரச்சனை பண்ணார். டிஜிபியிலேருந்து அவ்வளோ பேர் பண்ணக்கூடாது, நமக்குள்ளே நடக்கிறது வெளியில் தெரியக்கூடாது, நமக்குள்ளே 1008 அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்ம கண்டுக்கூடாது, நம்ம உத்தமன் மாதிரி இருக்கணும். அப்போ தான் பப்ளிக் நம்மளை நம்புவான். நம்ம அயோக்கியத்தனத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. நான் இப்போ காவல்துறையிலே இருந்தேன். நான் இந்த அயோக்கியத்தனத்தை ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்து எழுத வச்சேன், ஒரு அதிகாரி என்னென்ன அக்கிரமம் பண்ணார். அப்போ இவரை குறி வச்சாங்க எல்லாம். இப்போ இந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணுச்சு, ஓய்வு பெற்ற உடனே அந்த டிஎஸ்பிக்கு ஆளோட சேர்ந்துக்கிட்டு சிபிஐக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட இந்த ஆளை விடாத மாட்டுன்ட்டான். இந்த திருடர்கள் ஐபிஎஸ்ல சில திருடங்க இருப்பாங்க. ஐபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா திருடினவன் தப்பி சொல்லுவான், நல்லவங்க ஜெயிலுக்கு போவாங்க. 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் ஜெயிலுக்கு போனாங்க. அது என் வாழ்நாளில் நான் காவல்துறையிலேருந்து என்னால் மறக்கவே முடியலை. ஹரிஹரன் ஒருத்தர், நேர்மையான அவரை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சம்பாதிக்காதால. இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, ஏடிஜிபி, அவரை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் ரொம்ப நேர்மையானார். ஆனால் கொள்ளையடித்து ஊராக சொத்து வாங்கின ஐபிஎஸ் ஆஃபீஸர் பூரா தப்பிச்சுக்கிட்டான். வெளி மாநிலத்தில் போய் சொத்து வாங்குவாங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர ஐபிஎஸ் எல்லாம் அவன்லாம் தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. அது மாதிரி இந்த ஐபிஎஸ்சில் இவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா இப்படி தான் பண்ணுவான். இப்போ இவன் பாலிட்டிக்ஸ் பண்ணி சிபிஐக்கு சொல்லிட்டான்,
சிபிஐயில் இருக்கிற பெரிய அதிகாரி 2 இன்ஸ்பெக்டர் இருக்கான், அவன்கிட்ட சொல்லிட்டான். அவன் போட்டி போட்டு இவரை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி இப்போ என்ன சொல்லிட்டாங்க, விசாரிக்கிறாங்க. இவர் ஹைகோர்ட்டுக்கு போனார், விசாரணைக்கு தடை கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில். எப்படி தடை கொடுத்தாங்கன்னா, ஹைகோர்ட்டு சொல்லிச்சு, அவர் ரிட்டையர் ஆனவரை அதே ஹைகோர்ட்டு அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு 1 வருஷம் அவருக்கு பதவி நீடிப்பு கொடுத்து விசாரிக்க சொன்னாங்க. பதவி நீடிப்பு கொடுத்து அந்த பதவியில் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் மேலேயே வழக்கு போட்டு நீங்கள் விசாரிக்கலாமா ஸ்டேன்னு இங்கே இருக்கிற ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு போனான், வழக்குப்படி தான் சுப்ரீம் கோர்ட் தெரியுமில்ல, எவன்கிட்ட பணம் இருக்காமன் தான். அந்த டிஎஸ்பிகிட்ட நிறைய பணம் இருக்குது. இவர் லஞ்சம் வாங்குறது இல்லை, இவருக்கு ஒன்றும் சரியான வக்கீல் இல்லை, ஏதோ சாதாரண வக்கீல் போகிறாரு. இப்போ அவன் போய் ஸ்டே வாங்கிட்டான், இவர் விசாரிக்கலாம்ட்டான் சுப்ரீம் கோர்ட். சரி விசாரிக்கலாம்னா தப்பு இல்லை, ஆனால் விசாரித்து உண்மையில் தான் தானே விசாரிக்கட்டும். ஆனால் இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அதை ரத்து பண்ணணும்னு போடுறான். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கான், 4 வாரத்தில் பதில் சொல்லு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கான் இவருக்கு. இப்போ இவர் மாட்டிக்கிட்டார். செந்தில் பாலாஜி மாதிரி இவருக்கு வந்துடுச்சு. செந்தில் பாலாஜி ஊரை பூரா கொள்ளையடிச்சு, டாஸ்மாகில் கொள்ளையடிச்சு, அவர் ஜாமீனை ரத்து பண்ணணும்னு வந்து கேட்டான். நீ மந்திரியாக இருக்க அப்படின்னாங்க. இப்போ இவர் மந்திரியாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஐஜியாகவும் இல்லை, பதவியிலேயே இல்லை. இவர் ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இது நான் என்ன சொல்கிறேன்னா, சிபிஐ தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறான். ஆனால் பாஜக அரசு தானே இருக்கான். இந்த பாஜக அரசு தானே சிபிஐ வச்சுருக்கீங்க. அமித்ஷாவுக்கு தான் கேட்குறேன். எதுக்கெடுத்தாலும் வந்து நாங்கள் ஆன்மீக அரசியல், இந்துத்துவா, கோயில், இது சிலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே பிஜேபி. இங்கே ஒழுங்காக இருந்து ஒரு கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சு சிலை கடத்தலெல்லாம் தடுத்து, வெளிநாடுகளில் போன, ஆஸ்திரேலியாவுக்கு போன சிலை, திருடி சிலை, திருடப்பட்ட சிலை, அமெரிக்காவில் இங்கேருந்து திருடப்பட்ட சிலை விற்கிற சிலை, அங்கே வச்சிருந்த சிலையை பூரா அங்கேருந்து திருப்பி கொண்டாந்து அந்தந்த ஆலயங்களில் வச்ச மனுஷனை நீ பிஜேபி இந்து இதை காப்பாற்றுறேன்னு நீ சொல்கிற ஆள், உன் சிபிஐயை அடக்கி அந்த எவன்டா அந்த இன்ஸ்பெக்டரு உன்னை யாருடா மேலே இருக்கிறவன் சொன்னான் அப்படின்னு கேட்டு அவன் மேலே நடவடிக்கை எடுக்க வக்கில்ல. நீங்கள்லாம் அப்புறம் எப்படியா வந்துக்கிட்டு பிஜேபி ஓட்டு கேட்க வருவீங்க? கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர், புகாரை பழி வாங்கி கொண்டிருப்பவர் இஸ்லாமியர் காதர் பாச்சான்னு, அவரை பற்றி விசாரிங்க. பிஜேபிக்கு சொல்கிறேன், அவர் துறையில் இருக்கும்போது என்னென்ன பண்ணாருன்னு விசாரிங்க. நல்லவரா? அப்போ நல்ல மனுஷங்களெல்லாம் கோயில்களுக்கு நல்ல வேலைகளை செஞ்சவங்களெல்லாம் குற்றவாளி மாதிரி ஆக்கி முன்ஜாமீனை ரத்து செய்யணுங்கிறவரை போயிட்டு இருக்கு. உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிபிஐ அடக்க துப்பு கிடையாது உன் பிஜேபிக்கு. அப்புறம் எதுக்கு மக்கள் பார்த்துக்கங்க, இவங்க போடக்கூடிய வேடம் பார்த்துக்கங்க. உண்மையான இதோட சொல்கிறான்னா கேட்டால் ராமர் பூமிம்மா, ராமர் கோயிலை திறந்துட்டாம்மா. இங்கே முக்கியமான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு பிஜேபி தவறி கொண்டிருக்கிறதுன்னா இவரை பிஜேபி அரசாங்கமே குறிவைக்கிறதா? அதைத்தான் மக்கள் முன்பு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். எவன் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அவன் பிஜேபின்னா உடனே நான் சப்போர்ட் பண்ணிட்டு பேச மாட்டேன். காஷ்மீர் பிரச்சனையில் பிஜேபி சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தகராறு வரும்போது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும்ப்பான்னு பேசணும். ஆனால் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் கண்ணை மூடிக்கிட்டு வாயை திறக்காமல் இருக்கிற பிஜேபி அரசாங்கத்திற்கு சிபிஐயை ஒழுங்காக அடக்கி வையுங்கள். இந்த சிபிஐ இன்ஸ்பெக்டருக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் யார்? அவரை தூண்டிவிட்ட ஓய்வு பெற்ற ஐபிஎஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அரசியல்வாத ஐபிஎஸ் அதிகாரிகள் யார்? கண்டுபிடிச்சி இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. பொன்மாணிக்கவருக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இதில் தலையிடவில்லை. ஆனால் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரிகள், அதுவும் வெளிமாநில ஐபிஎஸ் அதிகாரிகள் இதில் வந்து முக்கியமான பங்கு வகித்து அவருக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலைகளுக்கும் கோயில்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆள். அவரை இன்னமே பேட்டியை கொடுக்கக்கூடாதுன்ட்டான். அதில் போட்டான். ஏன் பேட்டி என்னன்னு கேட்டால், அவர் பேட்டி என்ன பண்ணுறாரு, கோயில்களுக்கெல்லாம் போய் இந்த கோயிலில் இது இருக்குது, இந்த கோயிலில் இது இருக்குது, இந்த கோயிலில் சிலைகள் இதாக இருக்குன்னு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எதையுமே பேசக்கூடாதுன்னு போட்டான் சுப்ரீம் கோர்ட். ஆக பாஜகவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுங்காக தலையிடுங்க, எதுக்கு சரியோ அதை செய்யும். உங்கள் ஆட்சியில் வந்துக்கிட்டு சிபிஐ ஒரு சாரருக்கு சார்பாக சாதகமாக நடந்து கொள்கிறது.
அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த பிரச்சனை. அடுத்தது, ஸ்டாலின் முதலாளியாம், கவர்னர் தொழிலாளியாம். யார் சொல்லுவா அந்த மாதிரி தான்? நம்ம தான் இந்த மாதிரிலாம் வேறு யாரும் பேச முடியாது. நம்ம ஸ்டாலின் தான் பேசுகிறார். இவர் முதலாளியாம், கவர்னர் தொழிலாளியாம். அது என்ன சொல்கிறாரு, கவர்னருங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. அது எல்லாருக்குமே தெரியும். கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. அது வந்து இந்திய அரசியல் சட்டத்திலேயே எழுதிட்டாங்க. அதனால் நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனே சொல்லுவான் கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் பதவின்னு. நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அதை சொல்லிவிட்டு ரெண்டாவது, அவருக்கு சம்பளம் கொடுக்குறதே நாங்கள் தாங்கிறது. எது? மாநில அரசாங்கம் கொடுக்குதான். அது இவர் தான் கொடுக்குறாரு அவருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்சில் இருந்தார், ரால் இருந்தார், 40 வருஷம் ஐபிஎஸ்சில் இருந்தார். அப்போ தான் ஸ்டாலின் நீங்கள் தான் சம்பளம் கொடுத்தீங்களா? நீங்கள் மாநிலத்துக்கு கவர்னர் வந்துட்டால் நீங்கள் போடுற பிச்சைன்னு நினைக்கிறீங்களா? ஜிஎஸ்டின்னு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே நீங்கள் எல்லாம் மாநில அரசாங்கங்கள்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டீங்க. வெக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கத்திட்ட போய் பிச்சை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. 1000 கோடி பாக்கி, 2000 கோடி பாக்கி, 3000 கோடி பாக்கின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேயா சம்பளம் கொடுக்குறது? அவன் பிச்சை போடுறான். மத்திய அரசு ஜிஎஸ்டி வசூல் பண்ணி அந்த பிச்சையை வாங்கிட்டு வந்து அரசாங்கம் நடத்துகிறவங்க நீங்கள் கவர்னருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் போய் மத்திய அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்கிறீங்க? அடுத்ததுக்கு என்ன சொல்கிறாரு? பஞ்சாயத்து பேசுகிறார். துணைவேந்தரை கவர்னர் நியமிப்பது எந்த நியாயம்? பாவிகளா? அப்போ அம்பேத்கர் முட்டாளா? அம்பேத்கர் தான்ப்பா எழுதினார். இதை வரவேற்கிறாரு திருமாவளவன், அவர்கிட்ட கேளுங்க, அவரும் வரவேற்கிறாரு. எந்த வகையில் நியாயம்னா இப்போ அநியாயத்தை எழுதிவிட்டார் அம்பேத்கர். அவர் நாட்டு நலன் வச்சு கட்டுறார். படித்தவனை போடணும், படிக்காதவன் ரவுடிகள் வந்து அரசியல்வாதியாக இருக்கான் அவன் போடக்கூடாதுன்னு தீர்க்கதரிசியாக 1950 அரசியல் சட்டத்தை எழுதும்போது போட்டார். அதனால் அவர் தான் அப்போ நியமிக்கணும். இதற்காகத்தான் நான் கோர்ட்டுக்கு சென்று வாங்கினேன். கோர்ட்டுக்கு எதுக்கு போனாருன்னு அவருக்கே தெரியல. அவர் கோர்ட்டுக்கு போனது துணைவேந்தர்களை நான் தான் நியமிக்கணும்னு கோர்ட்டுக்கு போகல. துணைவேந்தர்களை கவர்னர் நியமிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகல. என் மசோதாவெல்லாம் அது பெண்டிங் வச்சுருக்காருப்பா, ரொம்ப நாளாக கையெழுத்து போடாமல் வச்சுருக்காரு, கையெழுத்து போட சொல்லுங்கன்னு தான் கோர்ட்டில் போனாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா அவங்க நிச்சயம் கவர்னர் போகிறது தான் ரைட்டுன்னு இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல்வாதி எவ்வளோ மோசமான, ஏன்னா செந்தில் பாலாஜி கதையும் பொன்முடி கதையும் பார்த்த ஆளுங்களில் எவ்வளோ மோசமான ஆளுங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆக நீங்கள் போட்ட வழக்கு கவர்னர் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறதுல இல்லை, நீங்கள் போட்டது மசோதா ரொம்ப நாளாக இருக்குன்னு தான் சொன்னீங்க. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க 10 மசோதாவை கையெழுத்து போட்டதாக கருதுகிறோம் அப்படின்னு அவன் ஆர்டர் போட்டான். ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஆர்டரை போட்டான். ஏன்னா கவர்னர் கொடுக்க வேண்டியதை நானே போட்டேன்ட்டான். இது எல்லாத்தையுமே அவன் தான். இன்னுமே அவருக்கு பிரதமருக்கே பதவி பிரமாணமே அவன் தான் செஞ்சு வைப்பான். ஜனாதிபதி எல்லாம் தேவையில்லை, அது மாதிரி சொல்லிட்டான். அதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, நீ நியாயம் கிடைச்சிருச்சான் எங்கே? சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே நியாயம் கிடைச்சது? அதுவும் வாங்கின சட்டத்தை புரியாத மாதிரி முதலமைச்சர்னு இல்லாமல் அரசாங்கம்னு வாங்கி அசிங்கப்பட்டு, ஆனால் கேட்டுக்கிட்ட நான் தான் நியமிப்பேன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நீங்கள் இப்போ உங்களுடைய நியமனமும் ஒரு நாள் உடைந்து போகும் அப்படிங்கிறத ஸ்டாலினின் உளறலுக்கு நம்முடைய பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது, சினிமாக்காரவங்க வந்துட்டாங்க. சினிமாக்காரன்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுங்க, ஒரு குடிமகனாக யார் வேணாலும் அரசியல் பேசுகிறான். ஆனால் அரசியல் பேசுகிறதுல ஒரு நியாயத்தோடு பேசுங்க. நடிகர் மாதவனா, அவருக்கு எதுக்கு அரசியல் என்ன தெரியும்? அவர் என்ன சொல்கிறாரு, பாடப்புஸ்தகத்தை பார்த்தார். அதில் வந்துக்கிட்டு முகலாயர்களை பற்றி நிறையா பாடம் இருக்கான், ஆங்கிலேயர்களை பற்றி நிறையா பாடங்கள் இருக்கான். ஆனால் சோழர்களை பற்றி நிறையா பாடங்கள் இல்லை. இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்கணும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறேன். நான் இப்போ மாதவனும் உங்கள் வயசு கம்மி. எங்கள் காலத்திலே நாங்கள் படித்ததுலேயே ஃபுல்லாக பாபர், அக்பருக்கு தான் பொற்காலம். பாபர் என்ன பண்ணார், ஹுமாயூன் என்ன பண்ணார், அவுரங்கசீப் என்ன பண்ணாங்க, தாஜ்மஹால் எப்படி கட்டினாங்க, இதுதான் அதிகம் நாங்கள் படித்த காலத்திலேயே. அதே மாதிரி 1600 வெள்ளையர்கள் எப்படி வந்தாங்க, நம்ம நாட்டை எப்படி கையில் பிடிச்சாங்க, நம்ம நாட்டு மக்களை எப்படி அடக்குனாங்க, என்ன அக்கிரம அநியாயம் பண்ணாங்க,
நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் எப்படி சுதந்திரத்துக்கு போராடினாங்க, இதுதான் நாங்கள் படித்ததுலேயும் அதிகம். சோழர்கள் காலத்து இது கொஞ்சம் வரும். ஏன் வரும்னா அது மிக பழமையானது. அதனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி, முகலாயர்கள் ஆட்சின்னு பாடத்திட்டத்தில் வச்சான். அதுக்காக சோழர்களை மதிக்கலைன்னு அல்ல, சோழர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அது அவங்கள பாடத்திட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இதே மாதவன் சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட கருணாநிதியை பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்களே, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு வழி பேசுனீங்களா? அதுக்கு ஒரு கண்டனம் ஏதாச்சும் தெரிவிச்சிங்களா? தாயிடம் தப்பான உறவு வைத்துக் கொள்வதில் தப்பில்லை, உனக்கு தேவையானால் தாயிடம் கூட நீ தப்பான உறவு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்ன ஈவேரா அந்த பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்களே, அதுக்கு ஒரு கண்டன குரலை நடிகர் மாதவன் எழுப்பியிருக்கிறார். அதை நீங்கள் எழுப்பியிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன். ஆமாப்பா, அவர் சொல்கிறது ரைட், இதுக்கு எதிர்ப்பு ரைட். அதே மாதிரி சோழர்களுக்கும் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் பேச மாட்டீங்க சினிமாக்காரங்கள்லாம், ஏன்னா உதப்பான்ல, அரசியல்வாதி உதப்பான். அதனால் திமுகவுக்கு எதிராக மட்டும் பேச மாட்டாங்க, மற்றதெல்லாம் பேசுவான். உதவுக்கிறது மட்டும் இல்லை, இவர் நடிக்கிற படத்தை ரஜினிட்டு உதயநிதி தியேட்டரில் திரையிடவே விட மாட்டார். அதனால் சுயநலம். அதனால் திமுக மட்டும் பேச மாட்டாங்கப்பா இந்த இவங்க சினிமாக்காரங்க, மற்ற எல்லா நியாயங்களையும் பேசுவாங்க. அதனால் இவனுக்கு சொல்கிறேன், திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், நடிகர்களுக்கு நியாயத்தை பேசுங்க. திமுக பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுங்க, மற்றபடி மற்றவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுங்க. ஒருதலை பட்சமாக பேசாதீர்கள். இல்லையா, அரசியல் பற்றியும் பேசாதீங்க. நீங்கள் லாய்க்கு இல்லைல்ல. ஒரு நடிகர் சொல்கிறார், அந்த நடிகர் எப்படியெல்லாம் இருந்தாருங்கிறது பெரிய கதை. ஒரு சாதாரண இப்போ இதில் வெளிநாட்டில் போயிட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார், ஆர்டிக்கல் 370 பற்றி பேசுகிறாரு. திரைப்படம் ஆர்டிக்கல் 370 என்னன்னு தெரியாது, அதை படிச்சிருக்க கூட மாட்டார். அது என்ன ப்ரொவிஷன், அது என்ன இது, அம்பேத்கர் எப்படி கொண்டு வந்தார், எக்ஸம்ஷன் எப்படி வந்தது, கவர்னர் அதை ஜனாதிபதி அதை எப்படி நீக்கலாம்ங்கிற ப்ரொவிஷன். ஆர்டிக்கல் 370 1947 சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் 1950 அரசியல் சட்டம் வந்ததுலேருந்து பேசும் பொருள். அதில் பல விஷயம் இருக்குது, நாட்டுக்கு பிரச்சனைகள் பல இருக்குது. இந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா, அது காஷ்மீர் மக்கள் தான் முடிவு பண்ணணுமா. ஆர்டிக்கல் 370 மேதாவி ஒரு உருப்படியாக படிக்காதாருங்க. அதனால் சினிமாக்காரனுக்கு சொல்கிறேன், அரசியல் பேசு, தெரிஞ்சுக்கிட்டு பேசு. உனக்கு அரசியல் சட்டத்தை ஒரு வரி கூட படிக்காதாருன்னா நீ பேசாது. அதே மாதிரி தான் நடிகர் மாதவனுக்கு சொல்கிறேன், உங்களுடைய அக்கறை கரெக்டு. எங்கள் காலத்திலே அப்படி இருந்தது இந்திய அரசியல் சட்டத்தில். ஏன்னா பரிசீலனை பொறுத்து 3 மணி நேரம், அதில் எந்தெந்த இதை கொடுக்கணும்னு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சேர்க்கப்பட்ட இன்றைக்கு மாணவர்களிடம் சாதனையாளர்களாக சொல்லக்கூடிய இந்த கருணாநிதி, ஈவேரா இவர்களை பற்றியெல்லாம் சோழர்களுக்கு இணையாகவும் முகலாயர்களுக்கு இணையாகவும் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கானே, இந்திரன், சந்திரன், யோகியன் அப்படின்னு. அதை பற்றி பேசுங்கள், நியாயத்தை பேசுங்கள் மிஸ்டர் மாதவன் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்தது தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபியின் முன்னாள் தலைவர், கவர்னராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு பொறுப்போடு பேசியிருக்கார். இலையுடன் சேர்ந்து தாமரை மலரும். எதுக்காக சொல்கிறேன்னா, சில பிரச்சனைகள் இலையுடன் சேர்ந்து தாமரை மலரும். இதை எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, பாராட்டுறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இரட்டை இலையோடு சேர்ந்து தாமரை மலரும்னு சொல்லும்போது தன்னுடைய கட்சியை 2ஆம் பட்சமாக வச்சு அதிமுக இரட்டை இலையை அவங்க முன்னாடி முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஆட்சியில் இருந்தவன். அதிமுகன்னு ஒரு பெரிய மனிதர் ஆரம்பித்த கட்சி, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே 25-30 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அவங்களோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டா அவங்களுடைய அந்த பலத்தை நீங்கள் இது பண்ணக்கூடாது. அவன் 28-29% ஓட்டு வாங்குகிறான். இங்கே இருக்கிற பிஜேபிக்காரன் கம்மியாக வாங்குறான்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க. அவனுடைய பஞ்சாயத்து இதில் அவனுடைய கணக்கு 28-29% ஓட்டு. உங்கள் இது அப்படி இல்லை. அதை நினச்சி பேசணும். அதனால் இவங்க பாருங்கள், ஒரு பொறுப்போட இலையுடன் சேர்ந்து தாமரை மலரும். அதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் பொறுப்பாக அறிக்கை வருகிறார். அதாவது அவங்களையும் குறைக்காமல் இவங்களையும் நான் சமநிலைப்படுத்தி பேசுவேன். இதே அண்ணாமலையாக இருந்தால் என்ன சொல்லுவார் தெரியுமா, தாமரை மலரும், வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் எல்லாம் அப்படின்னு இந்த குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருந்தார். நல்ல வேலை இன்னைக்கு தமிழ்நாடு தப்புச்சு.
அந்த மனிதர் வெளியில் போனார். இந்த கூட்டணி நிச்சயம் வருங்காலத்தில் உடையாமல் எதிர்த்து நின்று திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய கூட்டணி, பலமான கூட்டணியாக இந்த கூட்டணி நிச்சயம் இருக்கும். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டை விஜய் பிரிச்சுட்டாருன்னா திமுக வலுவிழந்து விட்டால் இந்த கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இதை ஜெயிக்க விடாமல் பண்ணியிருப்பாரு அண்ணாமலை. இன்றைக்கி பொறுப்போடு இவங்க பேசும்போது அதைத்தான் நான் சொல்கிறேன். பொறுப்போடு பேசுகிறாங்க பாரு, கற்றுக்கணும். அவங்க தான் பெரிய பதவியில் இருந்தவங்க, கூட்டணி உடைக்காத மாதிரி பேசணும், அதற்காக பேசுகிறேன். ஆனால் இபிஎஸ் இதை சரி தக்க வச்சுக்கணுமே. இபிஎஸோட போக்கே சரியில்லையா சமீப காலத்தில். ஏன்னா எம்ஜிஆர் புகழை விட்டுட்டார், ஜெயலலிதா அவர்கள் புகழை விட்டுட்டார், சவுக்கு சங்கர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கார். எனக்கு கிடைத்த பல செய்திகளை வச்சு சொல்கிறேன். இவரும் இந்த எடுபடி வேலுமணி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு சம்பு தூக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் விஷயம் என்னென்னா 17 வழக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரம் விசாரிங்க. இப்போ கோயம்புத்தூரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா வழக்கும். இந்த வழக்கு இப்போ 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே. இந்த வழக்கு வரும்போது காவல்துறை சார்பில் பல ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள், பயங்கரமான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரமெல்லாம் எலெக்ஷன் டைமில் வெளியில் வந்தால் பல மோசமான விஷயங்கள் சவுக்கு சங்கரை பற்றி பொதுமக்களுக்கு வெளியில் வரும். இதை புரிஞ்சுக்காமல் அவர் பின்னாடி போய் அவர் நினைத்தா தான் இவர் முதலமைச்சர் ஆக முடியும்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு இதுக்கு வந்து இந்த இபிஎஸ் காவடி தூக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி போனால் அவர் பல சர்ச்சைகள் உள்ள விஷயங்களை பேசியிருக்கிறார். அது பல எலெக்ஷன் டைமில் பல இதுகளை உருவாக்கும், பிரச்சனைகளை. நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அவர் பேசின விஷயங்கள், அவர் செய்திருக்கும் தவறுகள், அதற்கான ஆதாரங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும். இவர் பின்னாடி எடப்பாடி சுற்றிக்கிட்டு இருந்தால் அது பிஜேபி கூட்டணியையும் பாதிக்கும். அதனால் பாஜகக்காரங்க அப்படி சொல்கிறேன், எடப்பாடிக்கெல்லாம் புத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஃபோனே கிடையாது, அவர்கிட்ட யாரும் பேசவும் முடியாது. சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற சக்தியும் இருக்காது. எடப்பாடிக்கு ஒருத்தர் பேச்சு எழுதி கொடுப்பார், மேடை பேச்சு, அதை பார்த்து தான் அவரே படிப்பார் முதலமைச்சராக இருக்கும்போது. அது மாதிரி அவருக்கு அடிப்படை விஷயம் எதுவும் தெரியாது. அதனால் யாராச்சும் பிஜேபிக்காரவங்க அவருக்கு சொல்லி பிஜேபியின் பலத்தையும், எம்ஜிஆரின் பலத்தையும், ஜெயலலிதா பலத்தையும், அதிமுக தொண்டர்கள் பலத்தையும் நம்பி அவர் எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போனாங்கன்னா இவர்களுக்கு வருங்காலத்தில் வரும் கெட்ட பெயரும் உங்களுடைய கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும். அவருக்கு உங்கள் பின்னாடி போனால் மிகப்பெரிய நஷ்டம் வரும் ஓட்டில். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதனால் பிஜேபி உங்களுக்கு நீங்கள் கூட்டணியை காப்பாற்றுறதுக்கு நல்ல முறையில் உங்கள் அணுகுமுறை இருக்கும். அதே சமயத்தில் இபிஎஸ்ஸை திருத்துங்க, அவர் போகிற வழியை மாற்றுங்க. இல்லாவிட்டால் அவங்களோட சேர்ந்து நீங்களும் தோக்க வேண்டியது வரும். நீங்கள் தோத்தா பரவாயில்ல, எங்களுக்கு திருப்பியே ஸ்டாலின் வந்தாருன்னா தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுறது? அதுக்காகவாவது பிஜேபி வந்து அவர்கிட்ட உரிய முறையில் பேசி முடிவெடுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.